பேசுங்க. ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் சிறப்புமிக்க பொது ஆவுடையார் கோவில் உள்ள வீர சக்தி விநாயகரை பார்ப்போம். இவர் வந்து வீர சக்தி விநாயகர். இந்த இடம் வந்து என்ன அப்படின்னா ரிஷிகள் வந்து தவம் செய்த இடம். அது ரிஷிகள் தான் வான் கோபர் அப்படிங்கிற ஒரு கோபர் நிக்கஸ் அப்படிங்கிற இடம். இந்த இடம் வந்து ரிஷிகள் தவம் செய்த ஒரு இடம். இது இந்த பாருங்க, இவர் வந்து வான் கோபர். இவங்க ரெண்டு பேரும், இந்த ரெண்டு ரிஷிகளும் இங்கே தவம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஒருத்தர் வந்து இல்லறத்திலிருந்து துறவியாக வந்தவர், சில காலம் இல்லறத்தில் இருந்துட்டு வெளியில் வந்தவர். இன்னொருத்தர் திருமணம் செய்யாத துறவியாக இருந்தார். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வந்தது. எது சிறந்தது, இல்லறம்தான் சிறந்தது, துறவரம் தான் சிறந்தது அப்படின்னு ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நேரமாக தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அவர்களுக்கு சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து, நீ இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் தர்ம வழியை பின்பற்றினால் அது சிறந்தது, துறவரத்தில் இருந்தாலும் தர்ம வழியை பின்பற்றினால் அதுதான் சிறந்தது, ஆக ரெண்டுமே சிறந்தது என்று சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம். இந்த ரிஷியை பாருங்க, இவர் ஐயா வந்து மகாகோபர். அங்கே பார்த்தது வந்து வான் கோபர், மகாகோபர். இதில் வந்து இந்த இடம் வந்து அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேஷன் நிறைந்த ஒரு இடம். இங்கே வந்து தீர்த்த குளம் இருக்குது. இப்போ தர்ம வழினா என்ன, அதர்ம வழினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தர்ம வழினா சில பேர் தர்மம் பண்ணுறது, பணம் கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, அதுதான் தர்மம் அப்படின்னு நினைப்பாங்க. அது அல்ல. மனிதனாக பிறந்த நாம் செய்யக்கூடியவைகளை செய்வது தர்மம், செய்யத்தகாதவைகளை செய்வது அதர்மம். இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு விதவை தாய், ஒரு மகனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி உயர்த்தியிருப்பாங்க. வந்த உடனே அவங்கள எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிற மனநிலையோடு அம்மா மகனை எல்லாம் பிரிக்கிறது, பல துன்பங்களை ஆளாக்குறது, அவங்களுக்கெல்லாம் சோறு கொடுக்காம பண்ணுறது, அவங்க பொருள்களை எல்லாம் பிடுங்கணும்னு நினைக்கிறது, அப்படிப்பட்டவர்கள் வந்து அதர்மம் வழியில் போகிறவங்க. அவங்க இல்லறத்துக்குள்ளே இருந்தாலும் அவங்க வந்து சிறப்பாக இருக்க முடியாது. துறவரத்தில் இருந்துக்கிட்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்துக்கிட்டு நல்ல வழியை போதிக்கிறவங்க, அவங்களோட சார்ந்த குடும்பங்கள் அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரியப்படுத்திக்கிறேன். இதை பார்க்குறவங்க பொதுவுடையார் கோவில் வர்றப்ப இந்த ரிஷிகள் வந்து தவம் செய்த இடத்துக்கு வந்து அந்த வீரசக்தி விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.